அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டாக்டர் RSKS சேனல். நமது சேனல் கல்வி, வேலைவாய்ப்பு, அறிவியல் செய்திகளை அடிப்படையாக கொண்ட சேனலாகும். இதுவரையில் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாத நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய சேனல் மாணவர்களுடைய கல்விக்கும் வேலைவாய்ப்புக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கும். தொடர்ச்சியாக இந்த ஏப்ரல், மே மாதங்களில் நம்முடைய சேனலில் கல்வி சார்ந்த காணொளிகள் நிறைய பதிவிட இருக்கிறோம். அதாவது 10th பிறகு என்ன கோர்ஸ் பள்ளிக்கூடத்தில் சேரலாம், +2 பிறகு உயர்கல்வியில் எந்த பாடங்களை தேர்ந்தெடுக்கலாம், மருத்துவம், கால்நடை மருத்துவம், விவசாயம், பேராமெடிக்கல் கோர்சஸ் என உயர்கல்வியில் எந்த பாடங்களை தேர்வு செய்து படிக்கலாம் போன்ற தகவல்களுக்காக நிறைய காணொளியை நாம் பதிவிட இருக்கிறோம். எனவே நம்முடைய சேனலை மாணவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெற வேண்டும். இன்றைக்கு இந்த காணொளியில் ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு செய்தி தொடர்பான செய்தியுடைய அப்டேட்டை பற்றி காண இருக்கிறோம். அதாவது TET என்று சொல்லக்கூடிய டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இது சம்பந்தமான தற்சமய செய்தி என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் முழுவதுமாக விரிவாக காண இருக்கிறோம். இந்த காணொளியை பார்த்து பயன்பெறுங்கள். அதாவது செப்டம்பர் 1, 2025 அன்று உச்ச நீதிமன்றம் ஒரு அதிரடியான ஒரு தீர்ப்பினை வழங்கியது. அந்த தீர்ப்பு என்னவென்றால், அரசு பள்ளிகளில் தற்சமயம் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் கட்டாயம் இந்த டெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதுதான் அந்த தீர்ப்பு. இந்த தீர்ப்பு தற்சமயம் அரசு பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த தீர்ப்பானது சமூக வலைதளங்களிலும் சமூக ஆர்வலர்கள் மத்தியிலும் ஆசிரியர்கள் மத்தியிலும் ஆசிரியர் பணிக்காக தயாராக இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியிலும் ஒரு பேசு பொருளாக மாறியது. இந்த தீர்ப்பு என்ன சொல்கிறது அப்படி என்றால், இந்த தீர்ப்பு எங்கிருந்து வழங்கப்பட்டது, இந்த தீர்ப்பு வருவதற்கான அடிப்படை காரணம் என்னவென்றால், RT ஆக்ட் 2009 அனைவருக்கும் கட்டாய கல்வி என்ற அந்த சட்டமானது 2029ஆம் ஆண்டு மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்துடைய முக்கிய நோக்கம் அனைவருக்கும் இலவசமாக கட்டாயம் கல்வி வழங்க வேண்டும் என்பதுதான். இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான அம்சம் என்னவென்றால், அரசு பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுடைய கல்வி தரத்தை மேம்படுத்த வேண்டும், குறைஞ்சபட்சம் ஒரு தரத்தை நிர்ணயிக்க வேண்டும் என்பதுதான் இந்த சட்டத்துடைய முக்கியமான நோக்கமாகும். அதன் அடிப்படையிலேயே வழக்குகள், அதனை எதிர்த்து வழக்குகள் தொடரப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டு இருந்தது. அதன் நீட்சியாகத்தான் அந்த உச்ச நீதிமன்றமானது அந்த தீர்ப்பு, அதாவது கட்டாய தேர்ச்சி, டெட் தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் என தீர்ப்பை வழங்கியது. அந்த தீர்ப்புடைய சாராம்சம், தீர்ப்பில் என்னெல்லாம் குறிப்பிடப்பட்டு இருந்தது என்றால், அரசு பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் 2 ஆண்டுகளில் கட்டாயம் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். 5 ஆண்டுகள் அந்த பணி மீதமுள்ளவர்கள் இந்த தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறார்கள். தேர்ச்சி பெறாதவர்கள் கட்டாய ஓய்வு, விருப்ப ஓய்வு வழங்க வேண்டும். இந்த டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மட்டும்தான் பணியில் தொடர முடியும். அவர்களுக்கு பணி பலன்கள், பணி பாதுகாப்பு, அவர்களுக்கு பதவி உயர்வு போன்றவை வழங்கப்படும் என அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த தீர்ப்பினை தொடர்ந்து அந்தந்த மாநில அரசுகள் தங்களுடைய அரசு பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களை பாதுகாப்பதற்கும் ஆசிரியர்களுக்கு சாதகமான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. சட்ட ரீதியாகவும் அரசு ரீதியாகவும் பல்வேறு நடவடிக்கைகளை அந்த மாநில அரசுகள் மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் ஒரு
சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செய்துள்ளது. அதாவது ஆர்டிஐ ஆக்ட் 2009 அந்த சட்டத்தில் ஒரு திருத்தத்தை மேற்கொண்டு அதன் மூலமாக ஆசிரியர்களுக்கு உதவ முன்வந்துள்ளது. என்ன திருத்தம் என்றால், இந்த ஆர்டிஐ ஆக்ட் படி 2009 அதற்கு முன்பாக பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு இந்த நீட்டிலிருந்து விலக்கு அளிப்பது என்பதுதான் அந்த மசோதா. அவர்களுக்கு விலக்கு அளிப்பது பணி பாதுகாப்பு, பணி உயர்வு, பணிக்குடை போன்ற அனைத்து வசதிகளும் அவர்கள் பெற முடியும் என்பது இந்த மசோதாவுடைய சாராம்சமாகும். அதே வேளையில் தற்சமயம் 2009ற்கு பிறகு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி அந்த 2 ஆண்டுகளில் டெட் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் என்பது தற்சமயம் வரையில் அது அப்படியே தான் உள்ளது. 9ற்கு முன்பாக பணியில் சேர்ந்தவர்களுக்கு மட்டும் இந்த திருத்தத்தின் மூலமாக விலக்கு அளிக்கலாம் என்பதுதான் அந்த சட்ட திருத்தம். இது கொஞ்சம் பல ஆயிரம் ஆசிரியர்களுக்கு இது ஒரு நிம்மதி பெருமூச்சியாக இருக்கின்றது. இந்த வேளையில் 4/4/2026 டெல்லியில் உள்ள ராம்லீலா மைதானத்தில் அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பு ஆசிரியர்களும் டெல்லியில் ஒன்று கூடி தங்களுடைய டெட் விலக்கு எதிர்ப்பு குரலை பதிவு செய்து போராட்டத்துக்கு தயாராகி உள்ளார்கள். டெல்லி அரசும் அந்த போராட்டத்திற்கு அனுமதி அளித்துள்ளது. இந்த சட்ட திருத்தம் இது மசோதாவாக தான் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது சட்ட வடிவம் பெறுவதற்கு பல வழிமுறைகளை கடந்து வர வேண்டும். அது ஒரு லாங் ப்ராசஸ். சட்டத்தை அறிமுகம் செய்த வேண்டும். சட்டம் பற்றி சட்ட திருத்தம் பற்றி பாராளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும். பின்பு அது பார்லிமெண்டில் அந்த பில் பாஸ் ஆக வேண்டும். அதன் பிறகு அது சட்ட வடிவம் பெற்று அது நடைமுறை பெறும். அதற்கு இடையில் இவர்கள் தங்களுக்கு அனைத்து ஆசிரியர்களுக்கும் டெட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று தற்சமயம் டெல்லியில் ஆசிரியர்கள் ஒன்று கூடி போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள். நாம் பொறுத்திருந்து அந்த சட்ட திருத்தத்தில் மேலும் திருத்தம் கொண்டு அனைத்து ஆசிரியர்களுக்கும் விதிவிலக்கு டெட்டிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என அரசு அறிவிக்குமா, அல்லது இந்த போராட்டம் ஜெயிக்குமா, இல்லை அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பாக பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு மட்டுமே அந்த விலக்கு அளிக்கப்படுமா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இது போன்றே இந்த டெட் தொடர்பான செய்திகளை, அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுவதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து நம்முடைய சேனலை தொடர்ந்து நம்முடைய காணொளியை பாருங்கள். இந்த காணொளி இது போன்ற செய்திகளை இன்னும் பல ஆசிரியர்கள் தெரிந்து கொள்வதற்கு காத்திருப்பார்கள். அவர்களுக்கு இந்த காணொளியை ஷேர் செய்து விடுங்கள். நன்றி, வணக்கம்.